जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். முதல் துதியிலேயே பிற்கால உபதேசங்களின் வித்து. இதில் 2 விஷயம் தெரிவிக்கணும். குழந்தையாக ஆச்சாரியால் பாடிய இந்த முதல் சோஸ்திரத்திலேயே பிற்காலத்தில் அவர் பெரியதாக டெவலப் பண்ணிய 2 கொள்கைகளுக்கு வித்து இருக்கிறது. ஒன்று, அவர் கர்மாவை பக்தியில் சேர்த்தது. கர்மா தானே பலன் தரவில்லை, ஈஸ்வரன்தான் பலதாதா. அவனுக்கே சகல கர்ம பலனையும் அர்ப்பணம் பண்ணிவிடு, அப்போதுதான் இந்த சின்ன பலன் போய் சித்தி சுத்தி என்ற ஆத்மார்த்தமான பெரிய பலன் கிடைக்கும் என்றது. இது கர்ம மார்க்கக்காரர்களை பக்தி மார்க்கத்தில் சேர்ப்பதற்கு சொன்னது. இன்னொன்று, பக்தி மார்க்கக்காரர்களிடம் என்னது உன்னுது என்று தெய்வ பேதம் பார்க்காமல் ஏதோ ஒன்றிடம்தான் உனக்கு இயல்பாக பக்தி சுரக்கிறது என்பதால் அதையே நீ இஷ்டமூர்த்தி என்று பக்தி பண்ணினாலும் மற்றவற்றை தாழ்த்தியாக நினைக்காமல் எல்லாம் ஏக பரமாத்மாவின் ரூபபேதங்களே என்ற உணர்ச்சியை ஏற்படுத்திக்கொள் என்று சொன்னது. முதலில் இப்படி சுவாமிகளுக்குள் பேதமில்லை, எல்லா சுவாமியும் ஒரே பரமாத்மாதான் என்று ஆரம்பித்தால்தான் அப்புறம் எல்லா ஆசாமியும் கூட அதுதான் என்ற ஞானத்துக்கு போக முடியும். அதாவது இது பக்தி மார்க்கக்காரர்களை ஞான மார்க்கத்தில் சேர்ப்பதற்காக சொன்னது. இந்த 2 அபிப்பிராயங்களையும் கனகதாரா ஸ்தோத்திரத்தில் பார்க்கிறோம். சாதக குஞ்சை சொல்லி சம்பத்து தாரை வேண்டியதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் இஷ்டா விசிஷ்ட மதயோபி யயா தயார்த்திர திருஷ்டியா திரிவிஷ்டப பதம் சுலபம் லபந்தே என்று சொல்லுமிடத்தில் இஷ்டிகள் என்பதான யஜ்ஞ கர்மாக்களிலேயே உயர்ந்த அபிப்பிராயத்தை வைத்து அவற்றை ஸ்வர்க்க பலனை விரும்பி செய்கிறவர்களும் மகாலட்சுமியின் கருணா கடாட்சத்தால் தான் அந்த பலனை சுலபமாக அடைகிறார்கள் என்று சொல்கிறார். அவர்களுக்கு அப்படி தெரியாமல் தங்கள் கர்மாவே பலன் தருகிறதென்று நினைத்தாலும் லக்ஷ்மி என்று ரூபம் கொடுத்து சொல்கிற பகவத் சக்தி தான் அதை வாஸ்தவத்தில் பண்ணுவிக்கிறதென்று ஆச்சாரியால் சொல்வது இங்கே ஸ்பஷ்டமாக தெரிகிறது. சகல தெய்வமும் ஏக பரமாத்மாவின் ரூபபேதங்களே என்று அவர் தெரிவிப்பது இதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேலிஷு சம்ஸ்திதாயை தஸ்யை நமஸ்திரிபுவனைக குரோஸ்தருண்யை. ஒரே பரமாத்மா திரிமூர்த்திகளாகி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், அதாவது பிரளயம் என்று விளையாட்டு பண்ணும்போது கேலிஷு அவர்களுக்குள்ளே பத்னி ரூபத்தில் ஒவ்வொரு சக்தியாக இருப்பது மகாலட்சுமியே தான் என்று சொல்கிறார். அப்படியுள்ள சக்திகளின் பெயர்களை கீர்தேவதை, கருடத்வஜ சுந்தரி, சாகம்பரி, சசிசேகர வல்லபா என்கிறார். 3 மூர்த்திகளுக்கு 4 சக்திகளை சொல்லி இருக்கிறது. ஏன் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்கிறபடி முதலில் பிரம்மபத்னி கீர்தேவதை என்னும் வாக்தேவியான சரஸ்வதி, அடுத்தாற்போல் கருடக்கொடியுடைய மகாவிஷ்ணுவின் ரூபலாவண்யம் மிக்க பத்னியான கருடத்வஜ சுந்தரி, சோஸ்திரத்தின் நேர்மூர்த்தியான லக்ஷ்மி, அப்புறம் ருத்ர பத்னிகளாக மட்டும் 2 பேர் சாகம்பரி என்றும் சசிசேகர வல்லபா என்றும் இருக்கிறது. சாகம்பரி யார் என்று தேவி புராணங்களில் இருக்கிறது. குறிப்பு: சாகம்பரியின் கதை சற்று விரிவாக இனி வரவிருக்கும் நம் நூற்பகுதிகளிலொன்றில் வெளியாகலாம். ஒரு பஞ்சகாலத்தில் அம்பாள் தன்னுடைய தேகத்திலிருந்தே காய்கறிகள், கீரை வகைகள் எல்லாவற்றையும் முளைக்க பண்ணி ஜனங்கள் பறித்து சாப்பிடுமாறு கிருபை பண்ணினாள். அப்போது அவளுக்கு ஏற்பட்ட பேர்தான் சாகம்பரி. இவளும் சிவனுடைய சக்தியே. சிருஷ்டி ஸ்திதி பிரளய என்று சொல்லியபடி, அதாவது பிரளயமான சம்ஹாரத்துக்கு உதவி பண்ணாமல் ஸ்திதிக்கு உதவி செய்வதாக அல்லவா இவள் ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து ரட்சித்திருக்கிறாள். திரிமூர்த்திகளுக்கு திரிசக்திகள் என்றில்லாமல் 4வதாக ஒன்றை ஏன் இப்படி சொல்லணும்? பொருத்தமாகத்தான் சொல்லியிருக்கிறார். ஜனங்களின் மனப்பான்மை ஆச்சாரியாளுக்கு நன்றாக தெரியும்.
தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி என்றெல்லாம் அஷ்டலக்ஷ்மிகளை சொன்னாலும் ஜனங்கள் லக்ஷ்மி என்றால் தனத்தைத்தான் நினைப்பார்கள் என்று அவருக்கு தெரியும். ஆனால் ரூபாயை சாப்பிட முடியுமா? ஆனபடியால் சாப்பாடு போடுகிற அம்மாவாக லக்ஷ்மியை குறிப்பிட்டு சொல்லாமல் விடக்கூடாது என்று அவருக்கு இருந்தது. அதனால்தான் சாகம்பரியை சொன்னார். அப்புறம் பிரளயத்திற்கு சுவாமியான ருத்ரனின் சக்தியாக சசிசேகர வல்லபா என்றார். அப்படியென்றால் சந்திரனை தலையில் வைத்து கொண்டிருப்பவரின் பிரிய பத்னி. சம்ஹார மூர்த்தியே மகேஸ்வரனாக மாயா நாடகம் பண்ணும்போதும் சதாசிவனாக மோக்ஷானுகிரகம் பண்ணும்போதும் கூட சசிசேகரராகத்தான் இருக்கிறார். அதனால் சசிசேகர வல்லபா என்னும்போது பிரளய சக்தி, திரோதான சக்தி, அனுகிரக சக்தி எல்லாமும் அவளேதான் என்று வைத்துக் கொள்ளலாம். குறிப்பு: திரோதானம், பஞ்சகிருத்தியம் முதலியவற்றின் விளக்கம் குருமூர்த்தியும் திரிமூர்த்திகளும் என்னும் உரையில் ருத்ரன் சிவன், சிவம் நடராஜா, மகேஸ்வரன் என்ற பிரிவில் காணவும். இவளேதான் பிரம்மசக்தி, விஷ்ணு சக்தி ஆகியவர்களும் என்று ஆரம்பத்தில் சொல்லிவிட்டதால் பஞ்சகிருத்தியங்களுக்கும் மூலமான பரபிரம்ம சக்தி ஒன்றுதான் இத்தனை மூர்த்தியுமாகி இருக்கிறது என்ற அத்வைதம் வந்துவிடுகிறது. லக்ஷ்மிதான் சரஸ்வதி, பார்வதி ஆகிய எல்லோரும் என்று இங்கே சொல்லிவிட்ட பிறகு சிவ விஷ்ணுக்களை மட்டும் வித்தியாசம் மாதிரி விட்டுவிடலாமா? அதனால்தான் முடிக்கிற இடத்தில் திரிபுவனைக குரோஸ்தருணி என்று சொன்னது. திரிபுவனங்களுக்கும் குருவாக இருக்கப்பட்டவர் மகாவிஷ்ணு. அவருடைய பிரிய பத்னியான சக்தி லக்ஷ்மி என்று அர்த்தம். தட்சிணாமூர்த்தியான மூலகுரு ஸ்வரூபத்திலிருந்து அவதாரம் பண்ணினவர் மகாவிஷ்ணுவை குருவாக சொல்லும்போது சிவவிஷ்ணு அபேதமும் வந்துவிடுகிறது. குருவின் சக்தி என்று லக்ஷ்மியை சொல்லும்போது அவள் ஏதோ பணம் கிணம் கொடுப்பவள் மட்டுமில்லை, ஞான சக்தியாகவும் இருக்கிறவள் என்று காட்டியதாகிறது. நம் குரு பரம்பரை நாராயணனில் இருந்துதானே ஆரம்பிக்கிறது. அதனால் திரிபுவன குரு என்றார். அஷ்டோத்திரங்களை பார்க்கும்போது சிவ அஷ்டோத்திரம் மாதிரியே கிருஷ்ண அஷ்டோத்திரம், ராம அஷ்டோத்திரம் ஆகியவற்றிலும் ஜகத்குரவே நமக என்று வருகிறது. முதல் துதியிலேயே பிற்கால உபதேசங்களின் வித்து நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर, हर हर शङ्कर, जय जय शङ्कर, हर हर शङ्कर, जय जय शङ्कर.